அரி அஸ்டர் டைரக்ட் பண்ண ஹெரிடிட்டி படம் பார்த்தவங்களுக்கு அவருடைய மேக்கிங் ஸ்டைலும் படம் எடுக்கிற விதமும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு படம் தான் இந்த மிட் சம்மர். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்துல நிறைய டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் இருக்குது. இந்த படம் ஒரு ஃபோக் ஹாரர் மூவி. மற்ற ஹாரர் மூவில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை வச்சு கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃபோக் ஹாரர் மூவினா கிராமம் இல்ல ஒரு ஊர்ல பின்பற்ற மரபு, சடங்கு, சம்பிரதாயம், பழைய கதைகளை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஹாரர் படம். தமிழ்ல உதாரணமா சொல்லணும்னா நாகா டைரக்ட் பண்ணி மர்மதேசம் சீரீஸ்ல விடாது கருப்பு, கன்னடத்துல இப்ப ரிலீஸ் ஆன காந்தாரா, மலையாளத்துல வந்த பிரம்மயுகம், முக்கியமா ஹிந்தில வந்த தும்பத், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்வீடன்ல 90 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ற சம்பிரதாயமா கற்பனையில சொல்லப்பட்ட கதை தான் இந்த மிட் சம்மர். இந்த படத்துடைய கதை என்னன்னா, தான் குடும்பத்தை இழந்த ஹீரோயின் தன்னுடைய லவ்வருடைய சப்போர்ட்ல இருக்கிறாங்க. தன்னுடைய லவ்வருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஸ்வீடனை சேர்ந்தவர். அவரு 90 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊர்ல நடக்கிற சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி சொல்றாரு. ஹீரோயின் தனக்கு மனமாற்றம் கிடைக்கும்னு அவரோட லவரும் லவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஊருக்கு போறாங்க. போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்துடைய கதை. முன்னவே நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு டிஸ்டர்பிங்கான மூவியா இருந்தாலும் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் கேமரா ஒர்க் தான். படம் ஃபுல்லாவே நிறைய சிங்கிள் ஷாட்ஸ், லாங் ஷாட்ஸ், டிஃப்ரெண்டான கேமரா ஆங்கிள், மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஸ்வீடன்ல நடக்கிற நிறைய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். படத்துடைய டைட்டில் கார்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. ஸ்லோவா கேமரா ஆங்கிள் பின்னாடி இருக்கிற ஸ்னோவை காட்சிப்படுத்திட்டு இருக்கும். இப்போ ஜூம் பண்ணி கண்ணாடியை தாண்டி கேமரா வெளியே போற மாதிரி காட்டி மிட் சம்மர்னு பேர் போடுவாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி நிறைய கேமரா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறனால சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ஒரு பாரடைஸ் மாதிரி தோணும். சினிமாட்டோகிராஃபிக்காகவும் ஸ்கிரீன் பிளேக்காகவும் இந்த படம் நிறைய அவார்டு வாங்கிது. ஸ்கிரீன் பிளேயா சொல்லணும்னா இந்த படம் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். சில சமயம் அந்த ஸ்லோனஸ் உங்க பொறுமையை கூட டெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு ஸ்லோவான படத்தை நல்ல சினிமாட்டோகிராஃபியோட நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். டானிங்கிற கேரக்டர்ல நடிச்ச ஹீரோயின் ஃப்ளாரன்ஸும் கிறிஸ்டியன் கேரக்டர்ல நடிச்ச ஹீரோ ஜாக் ரேனரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற கண்டென்ட்டும் விஷுவல்ஸ்னால இந்த படம் எல்லாருக்கான படமா இருக்காது. முக்கியமா இது குழந்தைகளுக்கான படமும் கிடையாது. இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வியா பிளேல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.